Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths chapter 6 applications of derivatives miscellaneous exercise வந்து பார்க்க போறோம். Show that the function given by f of x is equal to log x by x has maximum at x is equal to e அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன இது மேக்சிமம் சொல்லியிருக்காங்க அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் யூ பை வி. ஸோ யூ பை வி ஹோல் டேஷ் வந்து நம்ம சால்வ் பண்றோம். v u dash minus u v dash by v square வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ f dash of x will be equal to இதுக்கு முன்னாடி u வந்து இங்க என்ன இருக்கு log x னு வந்து இருக்கு. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x வந்து வரும். v வந்து x இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ f dash of x ல இது சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ v வந்து என்னது x இன்டூ u dash வந்து 1 by x மைனஸ் u வந்து log x இன்டூ v dash வந்து 1 by v ஸ்கொயர். ஸோ v is x the whole square. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸும் வந்து கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் log x by x ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது 0 ஆயிடும். 1 மைனஸ் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ இந்த லாக் எக்ஸை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். 1 ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு வந்து வரும். ஸோ இங்க 1 அப்படின்றது வந்து என்னது log e டு த பேஸ் e வந்து 1ன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இங்கேயும் வந்து என்ன இருக்கு log x டு த பேஸ் இன்னு வந்து இருக்கு. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிடும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ log e வந்து போயிடுச்சுன்னா ஸோ e ஈக்குவல் டு ஸோ இங்க வந்து என்ன இருக்கு 1க்கு பதிலாக log e டு த பேஸ் e வந்து எழுதலாம். log x டு த பேஸ் e. log xனா என்ன அர்த்தம், log x டு த பேஸ் eன்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து இங்க இந்த லாகோ வந்து நம்மளுக்கு அது கேன்சல் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னா e will be equal to xன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்றது வந்து நம்மளுக்கு இங்க சால்வ் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸோ திஸ் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 0 பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நம்மளுக்கு வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அதை வச்சுதான் நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இங்க இதுவும் u பை வில தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து u வந்து என்னது 1 மைனஸ் லாக் எக்ஸ் அண்ட் v வந்து என்னது x ஸ்கொயர். ஸோ u dash will be 0 minus 1 by x. v dash will be 2x வந்து வரும். ஸோ இப்போ திருப்பியும் அதே மாதிரி தான் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ v வந்து என்ன வரும், இது வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு நான் பண்ணுறேன். ஸோ v இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு வந்து வந்துடும். மைனஸ் u வந்து 1 மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு வரும். v டேஷ் வந்து 2xன்னு வந்து வரும். பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வந்து வரும். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இங்க வந்து மைனஸ் 2x இன்டூ 1 மைனஸ் லாக் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் பை எக்ஸ் டு த பவர் 4. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னு வந்து கிடைச்சிருக்குல்ல, அதை எடுத்து வந்து போடுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் இ வந்து சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ மைனஸ் இ ஆயிடும். மைனஸ் 2 இன்டூ இ வந்துடும். 1 மைனஸ் லாக் இ, அதுக்கப்புறமா வந்து இ டு த பவர் 4ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும்.
ஸோ இங்க 1 இது லாக் ஈனா என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். எப்பவுமே லாக் இ டு பேஸ் இ அப்படின்னா வந்து 1ன்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? 1ன்னு வந்து நான் எழுதலாம். 1 - 1 0 ஆயிடும். ஸோ அப்போ இங்க 2e இன்டூ 0 வந்து 0 ஆயிடும். ஸோ மைனஸ் இ தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ மைனஸ் இ பை இ பவர் 4ன்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். which is equal to ஈயும் e power 4 cancel ஆகி minus 1 by e cube வந்து வரும், which is less than 0. So minus 1 by e cube is less than 0 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். So therefore f double dash of x is less than 0 at x is equal to e. Therefore x is equal to e is point of maxima. And hence the function f of x is maximum at x is equal to e அப்படின்னு வந்து எழுதி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல the two equal sides of an isosceles triangle with fixed base b are decreasing at the rate of 3 cm per second. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் சைட்ஸ் வந்து இது வந்து எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். வித் ஃபிக்ஸ்டு பேஸ் பி, பேஸ் வந்து பி, இதுதான் வந்து பேஸ், பிசின்றது தான் பேஸ். ஆர் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 3 cm per second. ஸோ இது வந்து என்னது? 3 cm per second. டிக்ரீசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் வந்து வரும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? equal sides of isosceles triangle with the base b decreasing at the rate of 3 cm per second. ஸோ அப்பனா வந்து நம்ம இதோ ஸோ அப்போ வந்து இது என்னது? dx by, ஏன்னா ஈக்குவல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் இருக்கிறதுனால dt, dx by dt வந்து எழுதுறோம். டிக்ரீசிங் அப்படின்னு இருக்கிறதுனால மைனஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஏரியா டிக்ரீசிங் when the two equal sides are equal to the base. So ஏரியா வந்து எவ்வளோ ஃபாஸ்டா வந்து டிக்ரீஸ் ஆகுது when the equal sides are equal to the base. equal sidesனா அது x, the equal sides, base வந்து b. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏரியா வந்து டிக்ரீசிங். அப்போ dA by dt எப்போ வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? when the equal sides என்னன்னு எடுத்திருக்கோம்? x, this is equal to the base b. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஏல இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். அதை டின்னு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். this is 90 degree. ஸோ AD is perpendicular to BC அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ டி அப்படின்றது தான் என்னது? மிட் பாயிண்ட். அப்போ இங்க ஃபுல் லென்த் ஆஃப் பிசி வந்து பி. அப்பனா இது வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவலா வந்து பிரியும். அப்போ b/2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு b/2. இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் வந்து என்னது? ஏரியா ஆஃப் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் வந்து என்னது? half into base into height வந்து வரும். பேஸ் இது வந்து ஹைட் வந்து AD அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு AD வேல்யூ வந்து தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்? பைத்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்றேன். பைத்தாகரஸ் தியரம் எப்படி? ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ABD வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது? திஸ் இஸ் 90 degree அப்படின்னா this will be the hypotenuse. ஸோ AB square is equal to AD square plus BD square. ஸோ AB வந்து என்னது? X square is equal to AD square plus B/2 whole square அப்படின்னு வந்து வரும். ஸோ X square minus B/2 whole square is equal to AD square அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்ப நம்ம ஏன் இந்த ஏரியா வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா டிஏ பை டிடி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஏன்றது வந்து ஏரியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏடி வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம இது ஏரியால சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அதை வச்சு டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ ஏடி வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா திஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. இது வந்து என்னது ஹாஃப் இன்டூ பி இன்டூ இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 4 த ஹோல் வந்து ரூட்ல வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், டிஏ பை டிடி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அண்ட் that is differentiation with respect to t வந்து நம்ம பண்றோம். ஸோ dA by dt வந்து என்னது 1 by b அப்படியே வெளியில வந்துடும் 1 by 2b. இங்க வந்து d by dt of ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நான் இங்க என்ன பண்றேன், எல்சிஎம் எடுத்து நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by 2b d by dt of square root of 4x square minus b square by 4 வந்து நம்மளுக்கு வரும். So 1 by 2b into d by dt of இது வந்து இங்க என்ன வரும், square root of 4x square minus b square by 2. So இந்த 2 வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கிறேன். அதாவது 2 இந்த 2 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். So 1 by 4b into d by dt of square root of 4x square minus b square வந்து வரும். இப்போ வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் வந்து நம்ம சால்வ் பண்றோம். ஸோ இங்க b by 4 வந்துடும். அண்ட் இப்போ வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதை எப்படி எழுதலாம், நம்ம d by dx of x to the power n. அப்ப வந்து இங்க n into x to the power n minus 1. இங்க வந்து என்ன இருக்கு, n க்கு பதிலா 1 by 2 வந்து இருந்து, அதாவது x to the power 1 by 2 இருந்ததுன்னா 1 by 2 into x to the power 1 by 2 minus 1 வந்து வரும். ஸோ x இது ஃபுல்லா d by dx. ஸோ அப்போ x to the power 1 by 2 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு 1 by 2 x to the power minus 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். the same thing இங்கேயுமே வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்ம இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு, b by 4 இருக்கு. ஸோ d by dt of 4x square minus b square the whole power 1 by 2. ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா 1 by 2 போட்டுட்டேன். இப்போ b by 4 1 by 2 டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ 1 by 2 into 4x square minus b square the whole power minus 1 by 2 வந்துரும். அண்ட் இப்போ வந்து x இருக்கிற இடத்துல 4x square minus b square இருக்கு. ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு வந்து என்ன வரும், 4 into 2x வந்து வரும். அண்ட் x டிஃபரன்ஷியேட் பண்றதுனா dx by dt வந்து வந்துடும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t தான் வந்து நம்ம பண்றோம். ஸோ இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடும், 2ம் 2ம் வந்து கேன்சல் ஆயிடும். dx by dtன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த b அப்படியே வந்துடும். அண்ட் 4x square minus b square the whole power minus 1 by 2. அண்ட் இங்க வந்து x வந்து அப்படியே வந்துடும். அண்ட் இந்த dx by dtக்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க கொஸ்டின்ல வந்து given dx by dt equal to -3 centimeter per second. this is given. ஸோ அப்போ வந்து இங்க -3 அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும், நம்மளுக்கு -3bx வந்துடும் பை 4x square minus b square the whole power 1 by 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இவங்க வந்து கொஸ்டின்ல வந்து ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், b into x into -3, அததான் -3bxன்னு எழுதியிருக்கேன் பை 4x square. இது வந்து -1 by 2, அதனால கீழே வந்துருது, நம்மளுக்கு 1 by 2 மாறிடுது. ஸோ இங்க அண்ட் இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, dA by dt when
x is equal to b, at x is equal to b. அப்போ in place of x நம்ம வந்து b substitute பண்றோம். minus 3b into b by 4b square minus b square the whole power 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். so minus 3b square by இது வந்து 4b square minus b square. அப்பனா என்ன அர்த்தம்? 4b square minus b square னா b square காமன் எடுத்தோம்னா 4 minus 1 which is b square into 3 ன்னு வந்துரும். அதாவது 3b square ன்னு வந்து வந்துரும். so 3b square the whole power 1 by 2. so minus 3b square by இங்க வந்து root 3 வந்துரும். b square root cancel ஆகி b வந்து வந்துரும். b யும் b square cancel ஆயிடும். and minus 3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? minus 3 வந்து root 3 into root 3 அப்படின்னு வந்து எழுதலாம். into b வந்து remaining இருக்கு. root 3 அப்படியே எழுதிக்கிறேன். root 3 cancel ஆயிடும். so dA by dt when x is equal to b வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? minus root 3 b வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க மைனஸ் அப்படின்றது வந்து என்னது? டிக்ரீசிங் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ ஹென்ஸ் த ஏரியா இஸ் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் root 3b சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஏன் வந்து இங்க டிக்ரீசிங்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்க நெகட்டிவ் சைன் வந்ததுனால டிக்ரீசிங் போட்டிருக்கோம். பிளஸ் வந்ததுன்னா இன்க்ரீசிங் அப்படின்னு வந்து எழுதுவோம். அட் த ரேட் ஆஃப் இங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து dA by dt இங்க எழுதியிருக்கோமா, அண்ட் இது வந்து சென்டிமீட்டர் ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் வந்து நம்மளுக்கு வரும்.